வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் தெற்கு கடற்கரையில் அலைகள் இடைவிடாமல் கரையை முத்தமிடும் புனிதமான ஒரு இடத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையையும் முருக பக்தியின் மகத்துவத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு தெய்வீக தலம் உள்ளது. அதுதான் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக போற்றப்படும் திருச்செந்தூர் சாதாரண கோயில் அல்ல. இது ஒரு போரின் நினைவிடம், வெற்றியின் சின்னம், பக்தியின் மையம், அற்புதங்களின் தலம். மலைமேல் அமைந்துள்ள மற்ற முருகன் கோயில்களைப் போல அல்லாமல் கடலோரத்தில் தன்னிகரில்லாமல் எழுந்து நிற்கும் இத்தலம் தமிழ் சமய வரலாற்றிலும் புராணங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் தனித்துவமான இடம் பெற்றுள்ளது. இன்று இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் கோயிலின் முழு வரலாறு, அதன் புராண பின்னணி, சங்ககால சான்றுகள், மன்னர்களின் பங்களிப்பு, டச்சுக்காரர் ஆக்கிரமிப்பு, கோயிலின் கட்டிடச் சிறப்புகள், அற்புதங்கள் மற்றும் இன்றளவும் ஏன் கோடிக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்தை நாடுகின்றனர் என்பதனை விரிவாக பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் எங்கு உள்ளது? திருச்செந்தூர் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்காள விரிகுடாவின் கரையோரத்தில் அமைந்துள்ள மிக புனிதமான திருத்தலமாகும். கடலுக்கு மிக அருகில் அமைந்திருப்பதே இந்த தலத்தின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு. முருகனின் மற்ற படைவீடுகள் பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் அமைந்துள்ளன. ஆனால் திருச்செந்தூர் மட்டும் கடலோரத்தில் அமைந்துள்ளது. அதனால் இந்த தலம் இயற்கையிலும் ஆன்மீகத்திலும் தனி அழகும் தனி ஆற்றலும் கொண்டதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஊர் பழமையான நூல்களில் செந்தில், திருச்சீரலைவாய், ஜெயந்திபுரம் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று திருச்செந்தூர் என்று உலகம் முழுவதும் பக்தர்களால் அறியப்படும் இந்த தலம் தமிழர் ஆன்மீக மரபில் மிக முக்கியமான மையமாக திகழ்கிறது. திருச்செந்தூர் கோயிலின் புராண வரலாறு. திருச்செந்தூரின் பெருமை பற்றி பேசும்போது முதலில் சொல்ல வேண்டியது சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானின் தெய்வீக வரலாறுதான். புராணங்களின்படி சூரபத்மன் என்ற அசுர அரசன் கடுமையான தவம் செய்து பெரும் வரங்களை பெற்றான். அந்த வரங்களின் ஆணவத்தால் தேவர்களையும் முனிவர்களையும் உலக மக்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். அவனது கொடுமை அதிகரித்த போது தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்து காப்பு வேண்டினர். அப்போது சிவபெருமானின் ஞானக்கண்ணிலிருந்து எழுந்த 6 தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அந்த 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் சேர்ந்து 6 குழந்தைகளாக தோன்றி பின்னர் பார்வதி தேவியின் அருளால் ஒரே ஆறுமுக வடிவில் ஆறுமுகன், சுப்பிரமணியன், கந்தன், முருகன் ஆகிய திருநாமங்களுடன் உலக நலனுக்காக வெளிப்பட்டார். முருகப்பெருமான் வளர்ந்து தேவர்களின் படைத்தளபதியாக பொறுப்பேற்று சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார். அப்போது நடந்த மிகப்பெரிய யுத்தத்தின் முக்கிய தளமாக திருச்செந்தூர் விளங்குகிறது. இந்த போருக்கு முன் முருகன் திருச்செந்தூரில் தங்கி அங்கிருந்தே தன் படையினரை ஒழுங்குபடுத்தி யுத்த திட்டம் வகுத்ததாக நம்பப்படுகிறது. முதலில் சூரபத்மனிடம் சமாதானம் பேச வீரபாகு தேவர் தூதராக அனுப்பப்பட்டார். அகந்தையை விட்டுவிட்டு சரணடை என்று அறிவுறுத்தப்பட்டாலும் சூரபத்மன் அதனை ஏற்கவில்லை. அதன்பின் தொடங்கியது ஒரு மிகப்பெரிய தெய்வீக போர். இந்த போர்தான் இன்று சூரசம்ஹாரம் என்ற பெயரில் பக்தர்களால் நினைவு கூறப்படுகிறது. பல நாட்கள் நீண்ட கடுமையான போரின் முடிவில் முருகப்பெருமான் தனது வேலை பயன்படுத்தி சூரபத்மனை வென்றார். ஆனால் அந்த வெற்றியின் உச்சியில் கூட முருகனின் கருணை வெளிப்பட்டது. சூரபத்மன் இறுதியில் பல வடிவங்கள் எடுத்தபோது அவனுடைய ஒரு வடிவத்தை மயிலாகவும் இன்னொரு வடிவத்தை சேவலாகவும் மாற்றி அவற்றை தன்னுடைய அடையாளங்களாக ஏற்றுக்கொண்டார். மயில் அவரது வாகனமாகவும் சேவல் அவரது கொடி சின்னமாகவும் ஆனது. இதனால் திருச்செந்தூர் என்பது வெறும் போர்க்களம் அல்ல, அகந்தை கரையும் இடம், தீமை நன்மையாக மாற்றப்படும் இடம், அருள் வெல்லும் இடம் என்ற ஆன்மீக பொருளையும் பெற்றது. ஏன் இந்த இடத்திலேயே கோயில் அமைக்கப்பட்டது? சூரபத்மனை வென்ற பிறகு முருகப்பெருமான் இந்த புனித தலத்தில் தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிய விரும்பினார் என்று கூறப்படுகிறது. அதன்படி இங்கு கோயில் அமைக்கப்பட்டதாக புராண மரபுகள் சொல்கின்றன.
சில மரபு குறிப்புகளின்படி முருகப்பெருமான் தன் தந்தையான சிவபெருமானை வழிபடவும் தன் வெற்றிக்குப் பிறகு நன்றி செலுத்தவும் விரும்பினார். அதற்காகவே இந்த கடற்கரையில் புனித ஸ்தலம் உருவானதாக நம்பப்படுகிறது. சில புராணக் குறிப்புகள் மாயன் என்ற தெய்வீக சிற்பியால் இந்த தலத்தின் முதற்கட்ட அமைப்பு உருவாக்கப்பட்டது என்றும் கூறுகின்றன. இதனால் திருச்செந்தூர் கோயில் என்பது முருகனுக்காக கட்டப்பட்ட கோயில் மட்டுமல்ல, முருகனின் வெற்றியின் நினைவாகவும் அவரின் சந்நிதி நிலைத்திருக்கவும் உருவான புனித தலம் என்று பக்தர்கள் கருதுகின்றனர். சங்ககால இலக்கியங்களில் திருச்செந்தூர் கோயிலின் தொன்மையை உறுதிப்படுத்தும் மிக முக்கியமான சான்றுகளில் ஒன்று தமிழ் இலக்கியங்கள். குறிப்பாக சங்ககால இலக்கியங்கள் மற்றும் பிற்கால பக்தி இலக்கியங்களில் திருச்செந்தூர் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை முருகப்பெருமானின் புகழை எடுத்துரைக்கும் பழமையான தமிழ் இலக்கியங்களில் ஒன்றாகும். அதில் முருகனின் திருத்தலங்களுடன் திருச்செந்தூரும் போற்றப்படுகிறது. இது திருச்செந்தூர் வழிபாடு மிக பழமையானது என்பதை உணர்த்துகிறது. அதேபோல் அருணகிரிநாதர் தமது திருப்புகழ் பாடல்களில் திருச்செந்தூர் முருகனை பெரிதும் போற்றியுள்ளார். அவருடைய பாடல்களில் முருகன் வெறும் போர் தெய்வமாக அல்லாமல் பக்தர்களின் துயரங்களை போக்கும் அருள்மிகு கடவுளாக பாடப்படுகிறார். மேலும் குமரகுருபரர் போன்ற பல தமிழ் சைவ கந்த பக்தர்களின் மரபுகளிலும் திருச்செந்தூர் மிக முக்கியமான இடம் பெற்றுள்ளது. இதனால் இந்த தலம் வெறும் வரலாற்று நினைவு சின்னம் அல்ல, இலக்கியத்திலும் பக்தி பாரம்பரியத்திலும் உயிரோடு வாழும் திருத்தலம் என்பதும் தெளிவாகிறது. மன்னர்களின் பங்களிப்பும் கோயிலின் வளர்ச்சியும் திருச்செந்தூர் கோயிலின் ஆரம்ப தோற்றம் மிகவும் பழமையானதாக இருந்தாலும், இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான கோயில் வளாகம் பல நூற்றாண்டுகளாக பல அரசர்களின் ஆதரவால் வளர்ந்தது. இந்த தலத்தில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான கல்வெட்டுகள் மற்றும் வரலாற்று குறிப்புகள் பாண்டியர் ஆட்சி காலத்திலேயே இத்தலம் முக்கியத்துவம் பெற்றிருந்ததை உணர்த்துகின்றன. பின்னர் சேரர், சோழர் மற்றும் நாயக்கர் காலங்களிலும் கோயிலுக்கு பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. சிறிய திருக்கோயிலாக இருந்த அமைப்பு காலப்போக்கில் மண்டபங்கள், பிரகாரங்கள், சன்னதிகள், ராஜகோபுரம், திருச்சுற்றுகள் ஆகியவற்றுடன் ஒரு பெரிய கோயில் வளாகமாக வளர்ந்தது. கடலோரத்தில் அமைந்திருந்ததால் உப்பு காற்று, ஈரப்பதம், கடல் சூழல் போன்றவை கட்டிடத்திற்கு எப்போதும் சவாலாக இருந்தன. இருந்த போதிலும் அரசர்களும் பக்தர்களும் தொடர்ந்து திருப்பணிகள் செய்து கோயிலை பாதுகாத்தனர். இன்றைய திருச்செந்தூர் கோயில் ஒரே காலகட்டத்தில் உருவானது அல்ல, நூற்றாண்டுகள் தாண்டி வளர்ந்த பக்தியின் சின்னமாகும். திருச்செந்தூர் கோயிலின் கட்டிடச் சிறப்புகள். திருச்செந்தூர் முருகன் கோயிலின் கட்டிட அமைப்பு மிகவும் வியப்பூட்டும் வகையில் உள்ளது. கடலோரத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு திருக்கோயில் அமைந்திருப்பதே மிகப்பெரிய சிறப்பு. கோயிலின் ராஜகோபுரம் மிக உயரமாக எழுந்து நிற்கிறது. 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் திருச்செந்தூரின் அடையாளமாகவே திகழ்கிறது. தொலைவில் இருந்தே பக்தர்களை வரவேற்கும் இந்த கோபுரம் திராவிட கட்டிடக்கலையின் அழகையும் கோயிலின் பெருமையையும் வெளிப்படுத்துகிறது. கோயிலின் உள்ளமைப்பில் பிரகாரங்கள், மண்டபங்கள், சிறு சன்னதிகள், வழிபாட்டு இடங்கள், அர்ச்சனை முறைகளுக்கான தனிப்பிரிவுகள் என மிக ஒழுங்கான அமைப்பு காணப்படுகிறது. கடல் அலைகளின் ஒலி வெளியில் கேட்டுக்கொண்டிருக்க, உள்ளே மணி ஓசை, வேத மந்திரம், பக்தர்களின் முருகா என்ற அழைப்பு, இவை அனைத்தும் சேர்ந்தே திருச்செந்தூரின் ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன. மற்ற முருகன் தலங்களைப் போல மலை உச்சியில் இல்லாமல் கடலோரத்தில் அமைந்திருந்தாலும் இந்த தலம் ஒரு படை வீடு என்ற பெருமையை மிக வலிமையாக உணர்த்துகிறது. இயற்கையும் பக்தியும் புராணமும் ஒன்று சேரும் அரிய இடம் இதுவே. டச்சுக்காரர் ஆக்கிரமிப்பு, திருச்செந்தூரின் துயரமான வரலாறு. திருச்செந்தூர் கோயிலின் வரலாற்றில் மிகுந்த கவலையூட்டும் ஒரு அத்தியாயம் 17ஆம் நூற்றாண்டில் நடந்த டச்சுக்காரர் ஆக்கிரமிப்பு ஆகும். அந்த காலத்தில் இந்திய பெருங்கடல் மற்றும் தென்னிந்திய கடற்கரை பகுதிகளில் ஐரோப்பிய வணிக நிறுவனங்கள் தங்களது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயன்றன. அந்த சூழலில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி திருச்செந்தூர் பகுதியிலும் தலையீடு செய்தது. வரலாற்று குறிப்புகளின்படி 1640களில் கோயில் வளாகம் டச்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆக்கிரமிப்பு காலத்தில் கோயில் வளாகம் சேதமடைந்ததோடு கோயிலின் முக்கியமான உலோக உற்சவ மூர்த்திகள் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சிலைகள் சாதாரண சிலைகள் அல்ல. கோயிலின் திருவிழாக்கள், ஊர்வலங்கள், பக்தி மரபுகள் அனைத்திலும் மையப்பங்கு வகித்த புனித திருவுருக்கள். அவற்றை மீட்டெடுப்பதற்காக அரசர்களும் பக்தர்களும் பல முயற்சிகள் செய்தனர். இறுதியில் பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொடர்ந்து நடந்த முயற்சிகளின் மூலம் அந்த சிலைகள் மீட்கப்பட்டு மீண்டும் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன என்று கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு திருச்செந்தூர் கோயில் எதிர்கொண்ட மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்றாகும். ஆனால் அந்த சோதனையையும் தாண்டி கோயில் மீண்டும் தன் பெருமையை நிலைநிறுத்தியது. திருப்பணிகள் மற்றும் மீளுருவாக்கம் கடலோரத்தில் அமைந்துள்ளதால்
திருச்செந்தூர் கோயிலின் கட்டிடங்கள் இயற்கை சேதத்திற்கும் காலப்போக்கில் ஏற்படும் பழுதுகளுக்கும் அடிக்கடி உள்ளாகின. உப்பு காற்று, ஈரப்பதம், மழை, கடல் சூழல் ஆகியவை கட்டிடத்தை பாதிக்கக்கூடியவை. இதனால் பல காலகட்டங்களில் கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டன. பக்தர்கள், அரசர்கள், அறக்கட்டளைகள் மற்றும் சமய பணியாளர்கள் இணைந்து கோயிலை பாதுகாக்கும் பணிகளை மேற்கொண்டனர். சேதம் அடைந்த கற்கள் மாற்றப்பட்டன, சுவர்கள் சீரமைக்கப்பட்டன, மண்டபங்கள் புதுப்பிக்கப்பட்டன, வழிபாட்டு அமைப்புகள் பாதுகாக்கப்பட்டன. இந்த பணிகள் வெறும் கட்டிட புதுப்பிப்பு அல்ல, பக்தியின் தொடர்ச்சி. இந்த தலம் அடுத்த தலைமுறைக்கும் அதே மகிமையுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இத்தனை திருப்பணிகளுக்கு பின்னால் இருந்தது. 2004 சுனாமி மற்றும் பக்தர்கள் நம்பும் அற்புதம் திருச்செந்தூரை பற்றி பேசும்போது சமீப காலங்களில் அதிகம் பேசப்படும் ஒரு விஷயம் 2004 இந்திய பெருங்கடல் சுனாமி சம்பவம். சுனாமி இந்தியாவின் பல கடலோர பகுதிகளை கடுமையாக தாக்கிய போது திருச்செந்தூர் கோயில் மற்றும் அதை சுற்றிய பகுதி பாதுகாப்பாக இருந்தது என்று பல பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். உள்ளூர் மக்களின் பார்வையில் இது முருகப்பெருமானின் அருள் பாதுகாப்பாகவே பார்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தை சிலர் இயற்கை அமைப்பின் விளைவாக பார்க்கலாம், சிலர் தெய்வீக அற்புதமாக காணலாம். ஆனால் பக்தர்களுக்கு இது ஒரு உண்மை உணர்வை இன்னும் வலுப்படுத்தியது. திருச்செந்தூரில் முருகன் வெறும் சிலையாக இல்லை, உயிரோடு காப்பவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை சூரசம்ஹாரம். திருச்செந்தூரின் உயிரோட்டமான திருவிழா. திருச்செந்தூர் கோயிலின் பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் மிகப்பெரிய திருவிழா சூரசம்ஹாரமாகும். இது வெறும் திருவிழா அல்ல, முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற புராண நிகழ்வின் மீளுருவாக்கம். ஒவ்வொரு ஆண்டும் கந்த சஷ்டி நாட்களில் திருச்செந்தூரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சூரசம்ஹார நிகழ்வை காண வருகிறார்கள். அந்த நேரத்தில் திருச்செந்தூர் முழுவதும் பக்தி வெள்ளத்தில் மூழ்கிவிடும். முருகனின் அலங்காரம், வேல், பக்தர்களின் வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கங்கள், தெய்வீக நாடக வடிவில் நடைபெறும் சூரபத்மன் வதம், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவமாக மாறுகின்றன. இந்த விழா ஒரு புராண கதையை நினைவூட்டுவதற்காக மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் உள்ள அகந்தை, கோபம், பயம், இருள், எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் வெல்ல முடியும் என்ற ஆன்மீக செய்தியையும் வழங்குகிறது. ஏன் திருச்செந்தூர் பக்தர்களுக்கு இவ்வளவு சிறப்பு? திருச்செந்தூருக்கு வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் தனித்தனி வேண்டுதல்கள் இருக்கும். சிலர் குழந்தை பெற வேண்டி வருகிறார்கள், சிலர் திருமண தடை நீங்க வேண்டி வருகிறார்கள், சிலர் நோய் நீங்கி நலம் பெற வேண்டி வருகிறார்கள், சிலர் வேலை, கல்வி, தொழில், குடும்ப அமைதி, மன அமைதி ஆகியவற்றிற்காக முருகனை நாடுகிறார்கள். ஆனால் பல பக்தர்கள் ஒரே விஷயத்தை சொல்வார்கள், திருச்செந்தூரில் ஒரு தனி சக்தி இருக்கு என்று. கடல் அலைகள் அருகே ஒலிக்க முருகன் சன்னதியில் நின்று தரிசனம் செய்வது உள்ளத்தில் ஒரு வகை அமைதியையும் உறுதியையும் தருகிறது என்று பலர் அனுபவிக்கிறார்கள். திருச்செந்தூர் என்பது வேண்டுதல் வைக்கும் இடம் மட்டுமல்ல, மனசு உடைந்தவர்கள் தைரியம் பெறும் இடம், கஷ்டத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கை பெறும் இடம், அழுது வந்தவர்கள் ஆறுதல் பெறும் இடம் என்று பக்தர்கள் உணர்கிறார்கள். திருச்செந்தூர் தரும் ஆன்மீக பாடம். திருச்செந்தூரின் வரலாறு வெறும் பழைய சம்பவங்களின் தொகுப்பு அல்ல, அது ஒரு ஆழமான ஆன்மீக செய்தி. சூரபத்மன் என்பது வெளியில் இருக்கும் ஒரு அசுரன் மட்டுமல்ல, நம் உள்ளே இருக்கும் அகந்தை, பயம், கோபம், பொறாமை, அறியாமை ஆகியவற்றின் அடையாளமாகவும் பார்க்கலாம். முருகன் அவனை வென்றது போல நாமும் நம்முள் இருக்கும் அந்த இருளை வெல்ல வேண்டும் என்பதே இந்த தலத்தின் உள்ளார்ந்த செய்தி. திருச்செந்தூர் நமக்கு சொல்லுவது, தீமை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் அருள் அதைவிட வலிமையானது. பயம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நம்பிக்கை அதைவிட பெரியது. சோதனை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இறைவன் அருள் இருந்தால் வெற்றி நிச்சயம். அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் தலைமுறை தலைமுறையாக பக்தர்கள் திருச்செந்தூரை நாடி வருகின்றனர். அன்புடையவர்களே, திருச்செந்தூர் முருகன் கோயில் என்பது ஒரு கடற்கரை கோயில் மட்டுமல்ல, அது முருகனின் வெற்றியின் நினைவிடம். அது சங்க காலம் தொட்டு வாழும் பக்தி மரபின் மையம். அது போராட்டத்திற்கு பின்வரும் அருளின் சின்னம். அது வரலாறு, புராணம், பக்தி, கட்டிடக்கலை, அற்புதம் இவை அனைத்தும் ஒன்றாக இணையும் புனித தலம். சூரபத்மனை வென்ற வீரமும், பக்தர்களை காக்கும் அருளும், கடல் அலைகளை சாட்சியாக வைத்து இன்று வரை நிலைத்து நிற்கும் அந்த தெய்வீக ஆற்றலும், இவை அனைத்தும் திருச்செந்தூரை உலகம் முழுவதும் முருக பக்தர்களின் இதயத்தில் என்றும் அழியாத இடமாக வைத்திருக்கின்றன. நீங்கள் திருச்செந்தூர் சென்றிருந்தால் அந்த அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள். இந்த மாதிரி மேலும் கோயில் வரலாறு, புராண கதைகள், ஆன்மீக வீடியோக்கள் வேண்டுமென்றால் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வெற்றிவேல் வீரவேல் அரோகராம்.